நங்கூரமா இறங்குற ஈவு வலைய இழுக்கிற எம்மாடி எம்மாடி ஒன்னா எப்படி இதே வேலை. அட பராலிசிஸ் வந்த பண்ணிய அவ்வளோ கொழுப்பா உனக்கு. இருக்கட்டும். ஆட்டு ஆட்டு காலை ஆட்டுற இரு இரு. அவசர மாட்டேங்கிறாளே. வேலைக்காரிக்கு முன்னாடி விளையாட்டு கட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. அன்னைக்கு என்னடானா வேலைக்காரிக்கு முன்னாடி மூக்கை உடச்சி காயப்படுத்துகிற. இன்னைக்கு என்னடானா அவளுக்கு முன்னாடி கால் மேலே காலை போட்டுக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துகிற. புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை உனக்கு. அந்த அளவுக்கு உனக்கு கொழுப்பு கூத்தடிக்குது. இருடி, என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. என்னடா உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறா? பொண்டாட்டியா அடக்க ஒடுக்கமா? நீ சொல்கிறத கேட்டு நடப்பாளா நடக்க மாட்டாளாமா? என்னது கேட்க மாட்டாளா? போன அவள்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். ஹலோ, நான் தான் இரவாடி பிரபு பேசுகிறேன். என்ன நீ உன் புருஷனை மதிக்கிறதே இல்லையா? முட்டாள். புருஷன் இல்லாமல் உன்னால் வாழ்ந்துட முடியுமா? போன்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏய், உன்னை தாண்டி சொல்கிறேன் பைத்தியக்காரி. எனக்கு என்ன உன்னை பார்த்தா பயமா? ஒன்றும் இல்லைடா, போன்ல ஒன்றும் சொல்லலை. ஒன்று உன் முகர கட்டைக்கலாம் இவன் புருஷனா கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும்டி. இல்லைனா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே ஆயிருக்காது. பண்ணி 2 சொல்றது கேக்குதாடி எருமை மாடு? 3 என்ன இன்னைக்கு ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு? நான்லாம் பயங்கரமான கோவக்காரன். நான் இரவாடி பிரபுவா இருக்கிறதும் ரவுடி பிரபுவா மாறுறதும் உன் கையில தான் இருக்கு. ரவுடியா? இப்ப சிக்ரடி நீ. தொடப்பக்கட்ட வேணுமா? நானே பாத்துக்கிறேன். முரட்டு பீஸு. டேய், முட்டா பீஸ் ஆயிட்டியடா. நீ என்ன பெரிய ரவுடியாடா? இல்லம்மா, அம்மா சத்தியமா இல்ல. அப்படி யார் சொன்னது? சரி, இங்க வா செல்லம். மீ வாடி செல்லம். கமான் டார்லிங். முத்தா. டேய், என்னடா ஏதோ பேய் அடிச்ச மாதிரி மூஞ்சில செவந்து கிடக்குது? அபாண்டமா பேய் மேல பழியப்படாதடா. இது வரைக்கும் பேய் யாரையாவது அடிச்சு நீ பார்த்துருக்கியா? இல்ல. இல்லை கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. அரைஞ்சது பேய் இல்லை,
என் பொண்டாட்டி பிசாஸ். என்னடா சொல்ற? நான் கத்தி கத்தி சண்டை போடுறேன், ஆனா அவ கத்திய வச்சு சண்டை போடுறா. முதல்லாம் திட்டுவா, எப்ப அடிக்க ஆரம்பிச்சான்னு தெரியல, இப்ப எல்லாம் தினமும் அடிக்கிறா. இத வெளியில சொன்னா ஆசிங்கன்னு தான் ஓன்ட்ட மட்டும் சொல்றேன். நீ இதை யார்ட்டையும் சொல்லிடாத. டேய் என்னடா நீ இப்படி சொல்ற? நீ எனக்கு எவ்வளவு பணம் கடன் கொடுத்துருக்க? 10 வருஷமா அதை நீ திருப்பி கூட கேட்கல. ஆமா, கேட்டா மட்டும் கொடுத்துருவா போற. இப்போ என்ன உன் பிரச்சனை? உன் பொண்டாட்டி ஒன்று அடிக்கிற அவ்வளோதானே? இதை நிறுத்துறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு 2 வழி இருக்குது. எப்படி மச்சான்? 1 முள்ளால எடுக்கிறது. மீன் முள்ளாலையா? தப்பு இல்லடா, தப்பு இல்லை. உன் பொண்டாட்டி ஒன்று தூக்கி போட்டு அடிக்கிறது தப்பே இல்லை. ஏய், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா. வழியா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அவள் அடிக்கிறான்னா அவளை நீ திருப்பி அடுறா மச்சான். திருப்பி அடி. ஏய், என்னால திருப்பி அடிக்க முடியும் நம்புறியா நீ? உன்னால முடியும்டா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, நீ அவளை அடிக்க வேணாம், நான் உன்னை அடிக்க வைக்கிறேன். சூப்பரா, புரிஞ்சு போச்சு. நீ என் பொண்டாட்டியோட கையை காலை கட்டி வச்சு என்ன அடிக்க வைக்க போற. மச்சி, என் பொண்டாட்டியோட கண்ணை கட்ட மறந்துடாத. அதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சுட்டேன்னு வையி, என்கிட்ட வாங்கின கடனை 10 பைசா திருப்பி தருவானா. அவள் கண்ணை கட்டும் போது அவள் என்ன பார்த்துட்டானா நான் என்ன பண்ணுறது? அப்போ மாறு வயசத்தில் போய் அடிக்கலான்னு சொல்றியா? அதுவும் இல்லை. பின்ன ஆள் செட் பண்ணி அடிக்கலான்னு சொல்றியா? நீயே அவளை அடிக்கிற மாதிரி உன்னை செட் பண்ண போகிறேன். உன் மேலே வீரனை ஏவி விட போகிறேன். யூ மீன் ரத்த காட்டேரி? ரசாயன காட்டேரி. இவன் தான் அந்த வீரன். இவன் ஒரு அடிக்கு 4 அடியாக திருப்பி தருவான். இவனைத்தான் உனக்குள்ள இறக்க போகிறேன். எனக்குள்ள இறக்குறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள இறக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி அப்படியே தாங்கிறதுக்கும் பொண்டாட்டி திருப்பி அடிக்கிறதுக்கும் இந்த வீரன் தான் சரியான ஆடு. அப்ப நீ என்னை குடிக்க சொல்றியா? அப்புறம் வரலாறு என்னை குடிகாரன்னு சொல்லாது. அதான் இல்லை. இப்போ யாரும் எந்த குடிகாரனையும் குடிகாரன்னு சொல்கிறதே இல்லை. மது பிரியர்கள் தான் சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டியை நீ செய்யணும், வச்சு செய்யணுடா. அதுக்கு இவனை விட்டா உனக்கு ஒரு வழி இல்லை. அதுக்கு தான் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா குத்து அடிந்திருக்கேன். இங்கே சரக்கு அடி, வீட்டுக்கு போனதும் பொண்டாடி அடி. சரி சரி, என்னன்னு சொல்லி அடிக்கிறது? பொண்டாடி அடிக்கிறதுலாம் காரணமே தேவையில்லடா. உனக்கு காரணம் வேணும்னா உன் பொண்டாட்டி யார் கூடவோ கள்ளத்தடவை வச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டு அடி. அதுக்கப்புறம் பாரு, உன் பொண்டாட்டி உன் காலையே விழுந்து கிடப்பான். அடியே காஞ்சனா, வரேண்டி.